அவ்வளவுதான்டா ஆம்பளை சிங்கம்டா களிமண்ணுல ஆடு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. Always welcomes you. மூஞ்சி ஓரல ஊத்திட்டு போயிடும். இந்த பக்கம் எடுப்பா. ஐயோ அண்ணா உடச்சிக்கிச்சு. அண்ணா உடச்சிக்கிறா. அதுதான் ஊர் நட்டா அது மெதிக்கு நல்லா. நடுவுல ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா போடு. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. முடியல களிமண்ணு கெட்டறாம தலைமணி சரி காலி சேர்த்துக்க. கைது போதுங்கண்ணே. போதும் வாங்க. கைடா டேய், அவ்வளோதான் எல்லாமே எடுத்தாச்சு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, முழுக்கின கல்லுப்பு. இது என்ன முழுக்காட்டையா? நல்லது உள்ள நல்லது. கீழே தான் விளையாக்குள்ளதான் ஒரு கேமராக்குள்ள நுழைச்சிருக்காரு. உள்ள துணிச்சு நமக்கு கரெக்ட் கரெக்ட். ஏத்தி சொல்லி விடு. மூஞ்சில இருந்து வச்சுட்டான். மண்ணா எடுத்துடலாம். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மாசு நான் மேல அள்ளி வைக்கிறேன். மாசு நீங்க கையை விட்டு நோண்டுங்கள. நல்லா வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்காவா? பேசு கத்துனே போடுங்க தூக்க வச்சிலையா. வைலன்றா
பரி வேடி தான் நல்லா இருக்கும். உலகத்துல உள்ள விஞ்ஞானியை குள்ளாக்கி நம்ம கிட்ட நிற்கிறாதான் இருக்காங்க. மானு ரெடியா? குழம்போ பெரட்டெல்லாம் வச்சிருந்தோம்னா கறி கிரி வெந்துருச்சு வேகலைன்னு தெரியும், எடுத்து பார்க்கலாம். இப்படி மண்ணில் போட்டு மூடி வச்சிருக்கோம். வெந்துருச்சா வேலைன்னு தெரியல. தாத்தா சொல்றாரு வெந்துருச்சு உடங்கடான்னு. பார்ப்போம், உடச்சு பார்ப்போம். எடுங்கடா கரெக்டுங்கடா. வா வா எடுத்து வை 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 அப்படி வை. சும்மா கீழே தள்ளிக்காங்க. பக்கமானது எப்படி இருக்கு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எப்படி 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 எலும்பு கண்டுச்சு வரும். கை கை அருமையா இருக்கடா. ரெண்டு பாதியா வந்துருச்சியா? மேல தூக்குன அவ்வளவு வேண்டா. போட்டுரு. ஓகே. தம்பி பாருங்க, அங்கே பாருங்க, பட்ட வகைகளை பாருங்க. இது குழம்பா இல்ல வேற எதுவுமா? இவ்வளவு குழம்புதான்டா. ஏன்னா இந்த நீரு கூட வெளியில போகல, அதனால உள்ள அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு முத்துவாணிக்கா? அருமையா இருக்குடு. எப்படி இருக்கு? அட அட புதினா கொத்தமல்லி அப்படியே சாறு இறங்கி செம்மையா இருக்கியா. புரியாது. செட்டு நிறைய கறி போடு. இப்படியே உட்காந்துக்கிறேன், கேமராவை ஒதுக்கிக்கங்க. சாப்பாடு முழு ஆட்டுக்குள்ள இந்த புதினா கொத்தமல்லியை பட்ட வகைகளை உள்ள வச்சு அப்படியே களிமண்ணை போட்டு பூசி நெருப்புல வச்சு கொளுத்தி எடுத்து சாப்பிடுறது பார்க்கறதுக்கு அந்த தண்ணி பூரா ஆவியை வெளியில போக முடியாம உள்ளே இருக்கவும் பார்க்க வேகாத மாதிரி இருந்துச்சு. ஆனா எடுத்து பிச்சு சாப்பிடுறதுக்கு அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. சாப்பிடுறதுக்கு அந்த புதினா கொத்தமல்லி வாசனையோட களிமண் வாசனையோட சேர்ந்து வேற லெவல் ஆட்டுக்கறி, சுட்ட கறி அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அருமையா இருக்கும்.
வா